கனிமொழியை பொறுத்தவரை கவிஞர், பத்திரிகையாளர், மரபு கலைகள்ல ஆர்வம் கொண்டவர்னு பன்முக திறமை கொண்டவர். எப்பவுமே புன்னகை மாறாத முகத்தோடு இருப்பார். அதே வேளையில் நாடாளுமன்றத்திலே உரிமை குரல் எழுப்பும் போது கர்ஜனை மொழியாகவும் சீருவார். எங்க கிட்ட இருந்து காசு பணத்தை வாங்கி வைத்துக் கொண்டு புதிய கல்விக் கொள்கையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால்தான் உங்களுக்கு நிதி வழங்கப்படும் என்றால் நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் இல்லையா? தமிழ்நாடு அரசாங்கத்தை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா? எங்கள் முதலமைச்சரை மக்கள் தேர்ந்தெடுக்கவில்லையா? நீங்கள் மட்டும்தான் மக்கள் பிரதிநிதிகளா? உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறது? உங்களை நான் எந்த விதத்திலையும் ஏற்றுக்க தயாராக இல்லை. உங்களுடைய ஐடியாலஜியாக இருக்கட்டும், நீங்க இந்த நாட்டில் விதைக்கக்கூடிய விஷ விதைகளாக இருக்கட்டும், அவை வேறறுக்கப்பட வேண்டும் என்பதிலே எனக்கு இருவேறு கருத்துக்கள் கிடையாது. அது மட்டுமல்ல, எப்பவுமே தேர்தல் அறிக்கை தான் திமுகவுடைய தேர்தல் அறிக்கை தான் எப்பவுமே ஒரு ஹீரோ. அந்த ஹீரோவையே தயாரிக்கும் பொறுப்பை இப்ப அவர் ஏற்றிருக்கிறார். கடந்த நாடாளுமன்ற தேர்தல் அந்த பணியை அவர் செஞ்ச போது முழுமையான வெற்றி பெற்றோம். ஆக நிச்சயம் உறுதியா சொல்றேன், வரும் சட்டமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றியை பெறப்போகிறோம். அது உறுதி.